உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். உதாரணமாக சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய கற்கள் முதல் மற்றும் பல்வேறு உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியேற்றுவதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, எப்பொழுதுமே நாம் உணவாக எடுத்துக்கொள்ளுகின்ற அத்தனை வகையான உணவுகளையுமே தூய்மை செய்து அல்லது தூய்மையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக குடிக்கின்ற நீரை சுத்தமாக காய்ச்சி வடிகட்டி நாம் தினந்தோறும் நீரை பருக வேண்டும். நச்சு பொருட்கள் கலந்த பொருட்களை எப்பொழுதுமே தவிர்த்து இயற்கையான உணவுகளை உட்கொண்டு வந்தால் உடலில் கழிவுகள் தங்காமல் வெளியேறி இரத்தத்தையும் நாடி நரம்புகள் அத்தனையும் தூய்மை செய்து வைத்திருக்கும். ஒருவேளை இதில் ஏதேனும் குற்றங்கள் வந்தால் நமது உடலில் செடிமெண்டேஷன் என்று சொல்லக்கூடிய வீழ்படிவு மூலமாக உள் உறுப்புகளில் கிருமிகள் தங்கி அவற்றால் பல்வேறு வகையான நோய்கள் நம்மை வந்தடையும். உதாரணத்திற்கு சிறுநீரக பையில் சிறுநீரக கல், அடுத்ததாக பித்தப்பை என்று சொல்லக்கூடிய இடத்தில் பித்தப்பையில் கற்கள் தோன்றும், நச்சு பொருட்கள் தங்கி பல்வேறு வகையான நோய்களையும் ஏற்படுத்தும். அன்பான நேயர்களே, ஆகையால் சுத்தமான நீரை பருக வேண்டும். தூய்மையான உணவுகளை எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். காய்கறிகள் முதல் அன்றாடம் சாப்பிடும் உணவுகளில் விஷம் கலக்காத, அதாவது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை நாம் உணவாக எடுத்துக்கொண்டால் பல்வேறு வகையான நச்சு பொருட்கள் நமது உடலில் ஏற்படாது. அவ்வாறு நமது உடலில் அந்த நச்சு பொருட்கள் இருந்து பல்வேறு வகையான நோய் தாக்குதலுக்கு ஏற்படுத்தாமல் அவற்றை எளிமையான முறையில் வெளியேற்றுவதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஓர் அற்புதமான விதை கொள்ளு. அன்பான நேயர்களே, இதில் 2 வகைகள் உள்ளன. கருப்பு கொள்ளு, சாதாரணமாக சிவப்பு கொள்ளு. இந்த கொள்ளு பல 100 ஆண்டுகளாக நம் மக்களால் பயன்படுத்தப்பட்ட ஓர் அற்புதமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது. இதற்கு வீரிய சக்தி மூலிகை என்று ஒரு பெயர். இது அடி முதல் நுனி வரை பயன்படுத்தக்கூடிய ஓர் அற்புதமான ஒரு மூலிகையாகும். இதில் இருக்கக்கூடிய தண்டுகள், வேர், விதைகள் அத்தனையுமே இது பயன்படுத்தப்படுகின்றன. கானாம், மூதிரை என்று இது அழைக்கப்படுகிறது வேறு பெயர்களால். இதற்கு தாவரவியல் பெயரில் மேக்ரலோட்டமா டயஸ் என்று அழைக்கப்படுகின்றது. ஆங்கிலத்தில் ஆர்ஸ் பீன் என்று அழைக்கப்படுகிறது. மலையாளத்தில் கொலத்தா என்று அழைக்கப்படுகிறது. சமஸ்கிருதத்தில் மூதிரா என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய சுவை பார்த்தோமானால் தோற்பு சக்தி உள்ள ஒரு சுவையாக இது கருதப்படுகிறது. மேலும் இதனுடைய தன்மை வெப்பம். உடலுக்கு தேவையான வெப்பத்தை தருகின்ற அற்புதமான ஒரு ஆற்றல் இந்த கொள்ளு பெற்றிருக்கின்றது. அன்பான நேயர்களே, இந்த கொள்ளு என்கிற மூலிகையினுடைய மருத்துவ பயன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். யானைக்கால் வியாதி என்று சொல்லக்கூடிய நீர்க்கட்டு வியாதி கொசுக்களினால் நீர் மூலம் ஏற்படுத்தப்பட்டு படிப்படியாக கால்கள் வீக்கம் கண்டு அதில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றாமல் அடிக்கடி விஷ ஜுரம் வரும். அந்த விஷ ஜுரத்தை கட்டுப்படுத்துகின்ற அற்புதமான ஆற்றல் கொள்ளு என்கிற இந்த பயிருக்கு உள்ளது. அடுத்ததாக உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் இதன் கொள்ளு. மேலும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இருக்கக்கூடிய லிப்பிட்ஸ், அதாவது கெட்ட கொழுப்பு சக்தியை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஓர் அற்புதமான ஆற்றல் கொள்ளு என்கிற மூலிகைக்கு உள்ளது. ஆகையால் தான் இதை கொண்டு இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு என்கிற பழமொழியே ஏற்படுத்தப்பட்டது. உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும்,
சிறுநீரக கற்களை உடைத்து வெளியே தள்ளக்கூடிய ஆற்றல், அபிரிதமான ஆற்றல் இந்த கொள்ளுக்கு உள்ளது. மேலும் இது பல்வேறு வகையான தசை நரம்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளாக கருதப்படுகிறது. மேலும் உடலில் உள்ள வீக்கங்களை கரைக்கும், கட்டிகளை கரைத்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொள்ளு என்கிற இந்த மூலிகைக்கு உள்ளது. அன்பான நேயர்களே, இதனுடைய மருத்துவ பயன்களை பல்வேறு வகையாக நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது இதை கொண்டு நாம் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அதற்காக எடுத்துக்கொண்ட பொருள்தான் கொள்ளு. அடுத்ததாக சோம்பு, பெருஞ்சீரகம் என்று அழைக்கப்படுகின்றன. மிகவும் நறுமணமுள்ள இந்த இளம் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய சோம்பு ஒரு கிருமி நாசினி. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பல நூறு ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகையாகும். அஜீரணத்தன்மையை போக்கும், ஜீரணத்தன்மையை சரி செய்யும், குழந்தைகளுக்கு அல்லு மாந்தம் என்று சொல்லக்கூடிய மாந்த நோயை விலகும். மேலும் அடிவயிற்றில் காணக்கூடிய பொறுமல், வயிற்று எரிச்சல் மற்றும் வயிற்று உளைச்சல் போன்ற நோய்களை சரி செய்யும். நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய எரிச்சல் தன்மையை படிப்படியாக குறைத்து உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும் என்பதால் நாம் சோம்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக இந்துப்பு, ராக் சால்ட் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இந்துப்பு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. சித்தர்கள் ஒவ்வொரு வகையான உப்புகளை கொண்டு பல்வேறு வகையான நோய்களுக்கு மருத்துவத்தை பார்த்து வந்தார்கள். நாம் காயகற்ப மருந்து சாப்பிடும் பொழுதோ அல்லது தீநீராக பருகும் போதோ சாதாரண உப்பை விட இந்துப்பை சேர்த்து நாம் பருகி வந்தால் இதில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த பல்வேறு வகையான பொருட்கள் மூலம் உடலுக்கு நச்சு பொருட்களை வெளியேற்றி உடலுக்கு அழியாத ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய அற்புதமான ஆற்றல் இதன் ராக் சால்ட் என்று சொல்லக்கூடிய இந்துப்பிற்கு இருப்பதால் இந்துப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளையும் உடலில் தங்கியுள்ள, குறிப்பாக உள் உறுப்புகளில் தங்கியுள்ள நச்சு பொருட்களையும் அழுக்குகளையும் வெளியேற்றக்கூடிய ஓர் அற்புதமான தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகின்றோம். அதற்கான செய்முறையும் இப்பொழுது பார்க்க. அன்பான நேயர்களே, நாம் உள் உறுப்புகளில் தங்கி இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை எவ்வாறு இயற்கையான முறையில் வெளியேற்றலாம் என்பதை பார்த்தோம். மேலும் அந்த நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கொள்ளை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். அதற்காக முதலில் 100 மில்லி அளவிற்கு நீரை நாம் நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் பாஸ்பாரிக் ஆசிட், அல்மினாட்ஸ், ஸ்டார்ச் மற்றும் பல்வேறு வேதிப்பொருட்கள் நிறைந்த கொள்ளை ஒரு தேக்கரண்டி சேர்த்து கொதிக்க வைக்கவும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் மீண்டும் நாம் சோம்பு
கால் தேக்கரண்டி சேர்த்து கொதிக்க வைக்கவும். இறுதியாக நாம் இந்துப்புவை கால் சிட்டிகை என்று கூறுகிறார்கள். இப்பொழுது நவீன அளவுகளின்படி கால் தேக்கரண்டி சேர்க்கவும். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் சேர்ந்து நமக்கு உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களையும் சிறுநீரக கற்களையும் வெளியேற்றக்கூடிய கொள்ளு தீநீர் நமக்கு தயாராகிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, நாம் தயாரித்த இந்த கொள்ளு தீநீர் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய சிறுநீரக கற்கள் மற்றும் பல்வேறு வகையான நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடிய ஓர் அற்புதமான தீநீராகும். நோய் உடையவர்கள் தீநீரை தயாரித்து காலை மாலை இருவேளையும் 30 முதல் 50 மில்லி அளவிற்கு ஒரு மண்டலம் பருகி வந்தால் படிப்படியாக இந்த தீநீரின் மருத்துவ குணத்தால் பல்வேறு வகையான நச்சு பொருட்கள் வெளியேற்றி உடலுக்கும் பல்வேறு வகைகளுக்கும் ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். மேலும் உடலில் இருக்கக்கூடிய சிறுநீரக கற்களும் படிப்படியாக கரைந்து வெளியேற்றும். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த தீநீரை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கொள்ளை கொண்டு உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுவதற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது கொள்ளை கொண்டு யானைக்கால் வியாதி வீக்கத்தை குறைப்பதற்காக ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். ஃபைலேரியா எலிஃபண்ட் ஆசிஸ் என்று சொல்லக்கூடிய யானைக்கால் வியாதி கொசுவினால் மனிதனுக்கு இந்த நோய் பரப்பப்படுகின்றது. இதனால் ஓரிரு வாரங்கள் தொடர்ந்து அவர்களுக்கு விஷக்காய்ச்சல் ஏற்பட்டு படிப்படியாக ஏதேனும் இரு கால்கள் அல்லது ஒரு கால்களில் வீக்கம் கண்டு நாளடைவில் வீக்கம் பெரிதாகி கொண்டே வரும். அதிலிருந்து அவர்களுக்கு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு இருமுறையோ கடுமையான விஷஜுரம் வரும். இதனால் அவர்களுக்கு சிறு கொப்பளங்கள் ஏற்பட்டு அந்த கால்களில் இருந்து நீர் வெளியேறும். அந்த நீர் ஒரு துர்நாற்றம் வீசும். இதனால் அவர்களுக்கு பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படும். அந்த நோயினுடைய தீவிரம் குறைவதற்கும் வீக்கத்தை படிப்படியாக கட்டுக்குள் கொண்டு வந்து முழுவதுமாக நீக்குவதற்கும் ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கொள்ளு. ஏற்கனவே நாம் கொள்ளை பற்றி பல்வேறு மருத்துவ தகவல்களை தெரிந்து கொண்டோம். மேலும் கொள்ளில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான பாஸ்பாரிக் ஆசிட் மற்றும் ஸ்டார்ச் என்று சொல்லக்கூடிய அந்த சத்துக்கள் மூலம் வீக்கங்களில் இருக்கக்கூடிய வீக்கத்தை தணித்து உடலுக்கு நன்மை செய்யும் என்பதால் கொள்ளையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட ஓர் உன்னதமான பொருள் புற்று மண். அன்பான நேயர்களே, நம் சித்தர் பெருமக்கள் ஒவ்வொரு வகையான பொருட்களிலிருந்தும் அதன் பௌதீக இரசாயன குணத்தை ஆராய்ந்து அறிவியல் பூர்வமாக உணர்ந்து அதை பயன்படுத்த வேண்டும்படி நமக்கு பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து அருளியுள்ளார்கள். அந்த வகையில் புற்று மண். அன்பான நேயர்களே, கரையான் கட்டக்கூடிய அந்த புற்றை
பாம்பு புற்று என்று கூறுவார்கள். இந்த புற்று மண்ணை நாம் சரிந்து விழுந்து கொண்டே இருக்கும், அதாவது மழைக்காலங்களில் சரிந்துவிடும். ஏனென்றால் அது படிப்படியான ஈரத்தன்மையை இழந்து விழுந்துவிடும். அந்த சமயத்தில் விழுந்த அந்த பாம்பு புற்று மண்ணை தேவையான அளவிற்கு எடுத்து வந்து சன்னமான முறையில் மீண்டும் ஒரு முறை அரைத்து ஜல்லடையில் வடிகட்டி மீண்டும் ஒரு முறை அரைத்து தொடர்ந்து 3 முறை செய்து வந்தோமானால் முழுமையாக மிகவும் மழமழப்பான ஒரு மண் நமக்கு கிடைக்கும். அத்துடன் சிறிது சேற்று மண் என்று சொல்லக்கூடிய களிமண்ணையும் சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்துக்கொண்டால் புற்றுமண் நமக்கு தயாராகிவிடும். இது ரோமத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள், அதிகப்படியான வியர்வை நாற்றங்கள், வீக்கங்களால் வந்த தொந்தரவுகள் மற்றும் அளவிற்கு அதிகமாக நச்சு நீர்களை வெளியேற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த புற்று மண்ணிற்கு இருக்கின்றது. அன்பான நேயர்களே, இது ஒரு அற்புதமான இரகசிய முறை. புற்று மண்ணை கொண்டு பல்வேறு வகையான நோய்களுக்கு மருத்துவம் நாம் பார்க்கலாம். இனிவரும் காலங்களில் இதை பற்றிய பல்வேறு இரகசியங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது வீக்கத்தை தணிப்பதற்கான மருத்துவம் என்பதால் புற்று மண்ணையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக முட்டை. கோழி முட்டை பல்வேறு வகையான மருத்துவ பயன்களுக்கு பயன்படுகின்றன. வீக்கத்தை தணிக்கும், உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றும், மேலும் நமக்கு அடிபட்டால் அந்த இடத்தில் ஒரு வகையான இரத்த கட்டு என்பார்கள், அந்த இரத்த கட்டை வராமல் பாதுகாக்கும். ஆகையால் முட்டையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கொள்ளையும் 20 கிராம், புற்று மண் 20 கிராம், இவை இரண்டும் சமையடையாக எடுத்துக்கொண்டு சேர்த்து அரைத்த தூள். புற்றுமண் 20 கிராம், கொள்ளு 20 கிராம், இவை இரண்டையும் சேர்த்து ஒன்றாக அரைத்து எடுத்த கலவையான மண் 40 கிராம். அடுத்ததாக நாம் முட்டையை நேரடியாக பயன்படுத்தாமல் உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கருவை நீக்கிவிட்டு வெறும் வெண்கருவை மட்டும் எடுத்து வைத்துள்ளோம். உள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள் கருவினால் மருத்துவத்திற்கு பயனில்லை என்பதால் அதை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய வெறும் வெண்கருவை மட்டும் தனியாக எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் யானைக்கால் வியாதி வீக்கத்திற்கு ஓர் அற்புதமான மருத்துவத்தை செயல்முறையாக பார்க்க போகின்றோம். அதற்காக ஒரு முட்டையின் மஞ்சள் கருவை நீக்கிவிட்டு வெண்கருவை மட்டும் எடுத்து வைத்துள்ளோம். இத்துடன் கொள்ளும் புற்று மண்ணும் சேர்த்து அரைத்த கலவையும் வைத்துள்ளோம். இப்பொழுது கோழி முட்டையினுடைய வெண்கருவில் இந்த புற்றுமண் கொள் சேர்த்த அரைத்த கலவை ஒரு தேக்கரண்டி சேர்த்து கலக்க வேண்டும். முட்டையின் வெண்கருவில் கொள் மற்றும் புற்றுமண் சேர்த்து அரைத்து வைத்த கலவையை தேவையான அளவிற்கு சேர்த்து நன்றாக கலக்கினால் ஒரு கிளே, அதாவது களிமண் போல நன்றாக குழைத்து வரும். அதை யானைக்கால் வியாதி மற்றும் யானைக்கால் வீக்கம் கண்டவர்கள் இரவு வேளையில் தூய்மையான
வேப்பிலை கொதிக்க வைத்து ஆற வைத்த கஷாயத்தால் கால்களை நன்றாக கழுவி விட்டு கிருமிகள் ஏதும் இல்லாத வண்ணம் சுத்தமான துணியில் துடைத்து விட்டு இந்த கலவையை இரவு வேளையில் பூசி தொடர்ந்து ஒரு மண்டலம் வந்தால் படிப்படியாக யானைக்கால் வியாதி வீக்கம் பூரணமாக நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, அற்புதமான இந்த மருத்துவத்தை, மிகவும் எளிமையான இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.